Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel alpha.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் சாதம் செய்றது எப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் 1/2 கிலோ பச்சரிசி ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம். லைட்டாக பொரிஞ்சதும் 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய். லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா வதங்கினதும் 5 கப் தேங்காய் பால். உப்பு தேவையான அளவு. தேங்காய் பால் கொதி வரப்போது. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்க்கணும். இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூடவே வாசனைக்காக சோத்து இலை ஆட் பண்ணுறேன். இதை ரம்ப இலைன்னு கூட சொல்லலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா வடிஞ்சு அரிசியும் வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ட்ரம்மில் போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சமையலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் alpha.com.